மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஒரு முக்கியமான தொல்லை போதும் என்றால் அது மௌனம் மட்டும்தான். உங்களுடைய மௌனத்தின் பின்னால் மறைந்த வழிகள் இப்பொழுது உங்களுடைய கண்களின் முன்னால் தெரிய போகிறது. நீங்கள் பல விஷயங்களை பேசாமல் தாங்கிக் கொள்ளக்கூடிய நபர்கள். ஆனால் இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் இருந்தது போதும். இனிமேல் ஏதாவது யாரேனும் உங்களை கஷ்டப்படுத்தினால் உடனே நீங்கள் எதிர்த்து பேசினால் மட்டுமே தான் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அந்த மௌனங்கள் உங்களுடைய பலமாக இருந்த நேரங்களும் உண்டு. ஆனால் அதே மௌனங்கள் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிக்கல்களையும் குவித்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மௌனமாக இருப்பது அதிக அளவில் நன்மைகளை தேடி கொடுத்ததா தீமைகளை தேடி கொடுத்ததா என்று கேட்டால் தீமைகளைத்தான் அதிகமாகவே தேடி கொடுத்திருக்கும். எனவே மௌனத்தை காத்ததெல்லாம் போதும். கொஞ்சம் நீங்கள் உலகத்தை அறிந்து வெளியாட்கள் எப்படி இருக்கிறார்கள், நம்முடன் பழகக்கூடிய நபர்கள் எப்படியெல்லாம் நமக்கு துரோகங்களை செய்கிறார்கள் என அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வெளிவந்தால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் உணர்ந்த வழியை வெளியில் சொல்லவில்லை. நீங்கள் சந்தித்த தவறுகளை கூட நீங்கள் உடனே திருத்ததும் கிடையாது. நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டதை வெளிப்படுத்தாமல் விட்டீர்கள். இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன கஷ்டங்களும் கவலைகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டு அது தேவையில்லாத ஒரு கடினமான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். நீங்கள் அதிகமாக நம்பக்கூடிய குணம் கொண்டவர்கள் என்பதாலேயே யாரையும் நீங்கள் சந்தேகித்து கொள்ளாமல் முழு மனத்துடன் நம்பக்கூடிய ஒரு நபர்கள். அந்த நம்பிக்கை உடைந்த போது அது உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு ஏமாற்றங்கள் மட்டும் கிடையாது. உங்களுடைய உள்ளங்கள் வெறுமையாகி போன ஒரு உணர்வும் அதுவாகத்தான் இருக்கும். சிலர் உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு அவங்களுடைய தேவைகளை முடித்து கொண்டு விலகிய நபர்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால ஏற்பட்ட இழப்புகள் பணம் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய மன அமைதியும் தான். ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள பணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் மன அமைதி இல்லை என்றால் எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் வாழ்க்கை என்பது ஒரு வெறுப்பாகவே மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீங்கள் தான் ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டும். உங்களுடைய பொறுமை ஒரு அரிய குணம். ஆனால் அதையே சிலர் உங்களுடைய பலவீனமாகவே மாற்றிவிட்டார்கள். இவர் எதையும் தாங்கிக் கொள்வார் என்ற எண்ணங்கள் அவர்களுக்குள்ள வந்தபோது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு துரோகங்கள், ஒரு ஏமாற்றங்கள், பணத்தை வாங்கிட்டு கூட திரும்ப உங்களுக்கு பணத்தை கொடுக்காமல் அதற்கான காரணங்களையும் நெஞ்சை தொடும்படி சில வார்த்தைகளையும் கூறி நீங்கள் எப்பொழுதுமே உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள். அதை தெரிந்து கொண்ட நெருக்கமான உறவுகள் பணத்தை வாங்கி உங்களிடம் கொடுக்காமல் இன்னமும் உங்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாகவே நிச்சயமாகவே இருப்பார்கள். அதே மாதிரி தாங்க, நீங்க எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளுவீங்க. அதுவே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உறவுகளில் நீங்கள் திக்கிக் கொண்டது ஒரு காரணத்தால் நீங்கள் வெளியே வர தயங்கிய ஒரு நபர்கள். இவர்கள் மாறிவிடுவார்கள் என்ற நம்பிக்கையால் நீங்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை தாங்க உங்களை இன்னும் ஆழமாக அந்த பிரச்சனைகளில் வைத்து இன்னும் அது கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுக்கும். தாமதமான முடிவுகள், தவறவிட்ட வாய்ப்புகள், இவை எல்லாமே சேர்ந்து என்னால்தான் எல்லாம் சரியாகவில்லை என்ற கேள்விகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கலாம். ஆனால் உண்மைக்கும் ஒரு வாய்ப்பு என்பது ஒரு முறைத்தான் கிடைக்கும். அந்த ஒரு முறையவே நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அடுத்து எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுவதற்கு முன் எல்லாமே நல்லதாகவே மாற்றப்படும். ஒன்றாக இருந்த குடும்பங்கள் கூட பிரிந்த சம்பவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பூமிக்காரகனும் சுகஸ்தானாதிபதியும் பலமிழந்து நின்ற வேளைகளில் எத்தனையோ இன்ப துன்பங்களை ஒன்றாக கடந்து வந்து ஒரு கோட்டையை போல ஒற்றுமையாக இருந்த உங்களுடைய குடும்பத்தை சில துரோக சம்பவங்கள் துண்டு துண்டாகவே உடைத்து போட்டு அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தது. குடும்ப பெரியவர்களின் தவறான முடிவுகளோ அல்லது பணப்பேராசை பிடித்த மனிதர்களின் சூழ்ச்சிகளோ ஒன்றாக இருந்த குடும்பத்தை பிரித்து தனித்தனியாகவே மாற்றி அது உங்களுக்குள்ள கஷ்டங்களை தேடி கொடுத்தது. எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்ட காலங்கள் எங்கே? இன்று ஆளுக்கு ஒரு திசையில் எதிரிகளைப் போல பார்த்து கொள்ளக்கூடிய நிலைமைகள் எங்கே? என்று நீங்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் நின்று கலங்கிய தருணங்களும் உங்களுடைய குடும்ப பாசத்திற்கு விதியை விளையாடிய ஒரு கொடூர நாடகமாகவே இன்னும் இறந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது நிச்சயமாகவே கூற வேண்டும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
உறவினர்களின் ஆதரவு உங்களுக்குள்ள கிடைக்கும். சொந்த பந்தங்களின் பொறாமை குணத்தாலும் பழிச்சொற்களாலும் சொத்து சண்டைகளாலும் ஒதுங்கி நின்ற மீனம் ராசி நேயர்களை இனிமேல் உறவுகளின் மத்தியில் நீங்கள் ஒரு முக்கியமான மனிதராகவே வலம் வரப் போகிறீர்கள். எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் நீங்கள் நினைத்ததையெல்லாம் தேடிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களும் நிச்சயமாக இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு தோற்றிய உறவுகள் யாவும் தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களை தேடி வந்து ஆதரவு தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். உங்களுடைய நேர்மையும் பெருந்தன்மையும் சொந்தங்கள் பாராட்டுவார்கள். குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். உறவுகளுக்குள் இருந்த சொத்து தகராறுகளும் பூர்வீக பகைகள் யாவும் சுமூகமாகவே முடிவுக்கு வந்து பங்காளிகளும் உடன் பிறந்தவர்களும் உங்களோடு கைகோர்க்கக்கூடிய நல்ல நாட்களும் இனிமேல் வந்துவிடும். பந்தங்கள் இனிமேல் உங்களுக்கு பாரமாக இருக்காது, பெரிய ஒரு பலமாக அவர்கள்தான் இருப்பார்கள். இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் இனிமேல் எந்த ஒரு உறவுகள் எவ்வளவு நெருங்கி பழகினாலும் நீங்கள் அடுத்து செய்ய போகின்ற விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக வைத்தால் மட்டுமே தான் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் பேசாமல் இருந்த இடத்தில் இப்பொழுது சரியான வார்த்தைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்வீர்கள். எங்கு எப்படி பேசணும் என்கிற அறிவு உங்களுக்குள்ள இப்பொழுது வளர்ந்திருக்கும். உங்களுடைய மௌனங்கள் இனிமேல் சுமையாக இல்லாமல் ஒரு கட்டுப்பாடான சக்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகுது. உங்களுடைய உடைந்த மனம் மெதுவாக ஒட்டத் தொடங்கும். அது ஒரே நாளில் நடக்காது, ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிறிது சிறிதாகவே பலமாக கூடிய ஒரு காலங்களும் இனிமேல் வந்துவிடும். கிரகங்கள் இப்பொழுது உங்களுக்கு மறைமுகமான ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தேடி கொடுக்கும். சில ஆபத்துகளில் இருந்து நீங்களே இப்பொழுது தப்பித்துக் கொள்ளலாம். இப்பொழுது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு தெரியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிபதி குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில அறிவு, அமைதி, வளர்ச்சி ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் இப்பொழுது அதிகரிக்க ஆரம்பிக்க போகிறார். இதனாலேயே உங்களுடைய உறவுகள் எல்லாம் சரியாகும். உறவுகளுக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள், நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற கோபங்கள் எல்லாம் இப்பொழுது சரியாக்கப்பட்டு நாம் எல்லாம் ஒரே குடும்பம், யார் பெரியவனாக இருந்தால் என்ன என்று நீங்களே இப்பொழுது புரிந்து கொண்டு நடப்பீர்கள். உங்களுடைய பயம் என்பது மெதுவாகவே இப்பொழுது குறையும். அதனுடைய இடத்தில் தைரியங்கள் என்பது உருவாக்கும். நான் மீண்டும் எழுவேன் என்ற ஒரு வலிமையான உணர்வு உங்களுக்குள்ள இப்பொழுது உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டப் போகிறது. அந்த உணர்வே உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாகவே இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய 5 முக்கியமான திடீர் வெற்றிகள் என்ன தெரியுமா? முதலில் நீண்ட நாள் காத்திருந்த ஒரு வாய்ப்பு திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கிடைக்க போகிறது. இரண்டாவதாக பணவரவில் ஒரு நிலையான முன்னேற்றங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். மூன்றாவது விஷயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஒரு உண்மையான மனிதர் வந்து சேருவார். நான்காவது விஷயமாக நீங்கள் நீண்ட நாள் தள்ளி வைத்திருந்த ஒரு வேலையோ அல்லது ஒரு விஷயங்களோ உங்களுக்கு வெற்றியாகவே முடிந்துவிடும். ஐந்தாவது விஷயமாக உங்களுடைய மன அமைதி திரும்பி அதை உங்களுடைய வாழ்க்கையவை முழுவதுமாகவே மாற்றிக் கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் வரப்போகிறது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களை மென்மேலும் உயர்த்தியும் காட்டும். ஒரு நல்ல நிலைமைக்கும் நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். இதெல்லாம் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். ஒரே நாளில் நடக்காது, ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிறிது சிறிதாகவே பலமாக கூடிய ஒரு காலங்களும் இனிமேல் வந்துவிடும். கிரகங்கள் இப்பொழுது உங்களுக்கு மறைமுகமான ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தேடி கொடுக்கும். சில ஆபத்துகளில் இருந்து நீங்களே இப்பொழுது தப்பித்துக் கொள்ளலாம். இப்பொழுது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு தெரியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிபதி குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில அறிவு, அமைதி, வளர்ச்சி ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் இப்பொழுது அதிகரிக்க ஆரம்பிக்க போகிறார். இதனாலேயே உங்களுடைய உறவுகள் எல்லாம் சரியாகும். உறவுகளுக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள், நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற கோபங்கள் எல்லாம் இப்பொழுது சரியாக்கப்பட்டு நாம் எல்லாம் ஒரே குடும்பம், யார் பெரியவனாக இருந்தால் என்ன என்று நீங்களே இப்பொழுது புரிந்து கொண்டு நடப்பீர்கள். உங்களுடைய பயம் என்பது மெதுவாகவே இப்பொழுது குறையும். அதனுடைய இடத்தில் தைரியங்கள் என்பது உருவாக்கும். நான் மீண்டும் எழுவேன் என்ற ஒரு வலிமையான உணர்வு உங்களுக்குள்ள இப்பொழுது உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டப் போகிறது. அந்த உணர்வே உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாகவே இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும்.
இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய 5 முக்கியமான திடீர் வெற்றிகள் என்ன தெரியுமா? முதலில் நீண்ட நாள் காத்திருந்த ஒரு வாய்ப்பு திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கிடைக்க போகிறது. இரண்டாவதாக பணவரவில் ஒரு நிலையான முன்னேற்றங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். மூன்றாவது விஷயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஒரு உண்மையான மனிதர் வந்து சேருவார். நான்காவது விஷயமாக நீங்கள் நீண்ட நாள் தள்ளி வைத்திருந்த ஒரு வேலையோ அல்லது ஒரு விஷயங்களோ உங்களுக்கு வெற்றியாகவே முடிந்துவிடும். ஐந்தாவது விஷயமாக உங்களுடைய